நடிகர் விஷால் வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. ரூபாய் 10 கோடி டெபாசிட் செய்ய விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் என்ன என்பது குறித்து செய்தியாளர் ரமேஷ்குமார் இணையர். ரமேஷ்குமார், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள். தன்னுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக மதுரையைச் சேர்ந்த சினிமா பைனான்சியர் அன்பு செல்லினுடைய கோபுரம் பிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒரு 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் ஒரு கடனா பெற்று அந்த கடனை லைக்கா நிறுவனம் செலுத்தியது. அதற்கு ஈடாகத்தான் என்னன்னா, அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களுடைய உரிமைகளும் லைக்கா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என அந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திருப்பி தர விஷாலுக்கு உத்தரவிட கோரிதான் லைக்கா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி லைக்கா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய இந்த 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் 30% வட்டியுடன் திருப்பி கொடுக்கும்படி விஷாலுக்கு உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியுடைய இந்த உத்தரவை எதிர்த்து தான் விஷால் ஒரு மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கினுடைய விசாரணை தான் இன்றைக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், நீதிபதி முகமது ஷஃபீக் ஆகியோருடைய அமர்வுல விசாரணை நடைபெற்றது. அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யலாமே என்ற விஷால் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த விஷால் தரப்பு வழக்கறிஞர் ஏ.கே. ஸ்ரீராம் 15 கோடி ரூபாய் கடன் பெற்ற நிலையில் ஆண்டுக்கு 30% வட்டியுடன் திருப்பி செலுத்த பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதம் என கூறினார். வட்டி தொகை மட்டும் 40 கோடி ரூபாய்க்கு மேல் வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் லைக்கா நிறுவனம் கூறுவது போல விஷால் பெரிய பணக்காரன் இல்லை எனவும் அவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அப்படியானால் திவாலானவர் என அறிவிக்க தயாரா இருக்கிறீர்களா என்ற விஷால் தரப்புக்கு கேள்வி எழுப்பினார்கள். மேலும் 30% வட்டி என்பது மிக அதிகம் என்று இது தெரிவித்த நீதிபதிகள், இப்படி சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் கருத்து தெரிவித்தார்கள். இதனை அடுத்து தான் லைக்கா நிறுவனத்தில் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற அந்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் விஷால் மனுவுக்கு லைக்கா நிறுவனம் பதிலுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.